ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நல்ல ஒரு செமையான ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது விஜே பார்வதியை ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பாங்க. எப்படி எதிர்ப்பாங்கன்னு நேருக்கு எதிர்ப்பாங்க. எங்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து கவுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. அது வந்து கனியாக இருந்தாலும் சரி, சபரியாக இருந்தாலும் சரி, எஃப்ஜேவாக இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். மறைமுகமாக எதிர்ப்பாங்க ஒரு சில பேர். யாருன்னா திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், சில நேரங்களில் வந்துட்டு யார் திவாகரை சொல்லலாம், சில நேரங்களில் கமருதீன், அந்த மாதிரி சொல்லிட்டுலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்து அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அண்டர் கிரவுண்ட் அதாவது அவங்க பேச மாட்டாங்க டைரெக்டாக, ஆனால் மற்றவங்கள தூண்டி விட்டு பேசுவாங்க. அது ஒரு சகுனி விளையாட்டு மாதிரி. சகுனி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு நேரடியாக போர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே போர் பண்ணான்னா ஊற்றிப்பார். அதனால் மற்றவங்கள ஏவி விடுவார். அந்த துரியோதனா அவரெல்லாம் ஏவி விட்டு அந்த பாண்டவரில் காலி பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேலையை யார் பண்ணுறாங்கன்னா நம்ம அரோரா பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா அரோராவுக்கு போக போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு ஹிண்ட் வந்து பிக் பாஸும் கொடுத்துட்டாரு, விஜய் சேதுபதி கொடுத்துட்டாரு. போகிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா விஜய் பார்வதி கமருதீன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்போ கமருதீன் வந்துட்டு என்ன சொன்னாலும் அவங்க கூட ஏற்றி விட்டாலும், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சரியான சண்டை. ஒரு சின்ன நெய் மேட்டர் தான். அவர் செருப்புலந்து கேடிச்சார். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூத்ரஸாக நடக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இறக்குமே இல்லாமல் ஒரு சில நேரங்களில் பண்ணுறாங்க. இன்னும் இறக்க இல்லை, நான் பயங்கரமான சொல்லிட்டு செருப்புலந்துக்கு அடிச்சுப்பேன். அப்போ இவங்க சிரிச்சிருப்பாங்க. சிரித்து கைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. கம்மு நீ எங்கேயும் போயிடாத கம்மு அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு, நேற்று வந்து ஒரு ரேங்கிங் டாஸ்க்கு ஒன்று கொடுத்தவொடனே டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ இவங்க தனிமையாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கமருதீன் கூட தான் வந்துட்டு நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், கடலை போட்டது. இப்போ கமருதீன்லாம் போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு யார் காரணம்? விஜய் பார்வதி. இப்போ விஜய் பார்வதி வந்துட்டு யாருக்கெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா விக்ரம் கிட்ட போடுறாங்க. ஸோ விக்ரமை வந்துட்டு நம்ம தயார் பண்ணுறோம், மண்டே கழுவுவோம். விக்ரம் கிட்ட என்ன இப்போ வந்து பிரச்சனை போயிட்டு இப்போ நைட்டே வந்து விக்ரமுக்கும் விஜய் பார்வதிக்கும் சரியான சண்டை. போடின்லாம் சொல்லிட்டு போயிட்டாப்புல. எனக்கு இந்த போடின்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காதில் ஒழிச்சாவே அசீம் சீசான் தான் ஞாபகத்து வரும். ஏன்னா ஆயிஷா வந்து போடின்னு ஒரு வாட்டி சொன்னால் செருப்பு கட்டி அடி பண்ணிட்டாங்க. அது பெரிய இதுவாக போச்சு. கடைசியில் வந்து போடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கமலஹாசன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். அப்போ அந்த செருப்படிச்சது அதுக்கு வந்துட்டு ஒரு புழுக்கு வந்துட்டு லைட்டாக அந்த குச்சி எடுத்து வச்சோன்னா அந்த புழு நெளியில் அந்த மாதிரி தான் செருப்பு அடிச்சன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் நைட்டு வந்து போடின்ட்டார். அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான சண்டை. இவரே அப்செட்டாக உட்காந்துனுங்கிறாரு. இந்த அம்மா போகிறாங்க, அரோரா போயிட்டு மண்டே கழுவுறாங்க. விக்ரம் நேற்று ஏன் நீங்கள் போடி சொன்னீங்க? இல்லை அவள் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தான். அதான் நான் நினச்சேன் நீங்கள் போடின்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா அவள் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பா அப்படின்னு ஏற்றுறாங்க. அதான் அப்படின்றார் அவர். உடனே என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வக்ரம் சொல்கிறாங்களே எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அது ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னும்போது அவர் அதெல்லாம் விடுங்க, அவள் ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கா, வக்ரம்னு ரைமிங்கில் சொல்கிறேன்னு அவர் விட்டார். இவங்க யோசிக்கிறாங்க, இன்னும் இவன் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டான், இல்லையே சரியில்லையே இவனை ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு அதை சொல்லலைங்க. இப்போது விக்ரம் ஓகே, ஆனால் மக்கள் நினைப்பாங்க இப்போ நம்ம ஓகே, மக்கள் என்ன நினைப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு விக்கல் சிக்கிரம்லாம் பேரெல்லாம் சம்பாரித்து வச்சுருக்கீங்க, அது கெட்டு போயிடாதா அப்படின்னு அங்கே கை வைக்கிறாங்க. ஏன்னா அவர் அது வந்தவொடனே அதான் சொல்கிறார், ஏன்னா நம்ம வெளியில் வந்து ஒரு டீம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு. ஆனால் அவரே அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்போ பயம் வருது. இல்லை அது ஓகே, அது மக்கள்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. மக்கள் கண்டுக்க மாட்டோம், நம்ம லேசாக விடக்கூடாதுங்க. அது எப்படிங்க இது எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூறாங்க. சண்டா மாறிடு, நீ மாறிட்ட, நான் மாறலை, இல்லை நீ நிஜமாலே மாறிட்ட, நீங்கள் விடாதீங்க கேளுங்க. என்னையை கூட வந்துட்டு குள்ளின்றா, விஷ பாட்டில்ன்றா, அப்புறமா என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு செம்ம கஷ்டம் அப்படின்றாங்க. இப்படியே ஏற்றி விட்டு கேளுங்கன்னு விஜய் பார்வதி வராங்க. கேட்டாப்பில் எனக்கு நீ வந்துட்டு விக்ரம் சொல்கிறது பிடிக்கல, எனக்கு அப்படின்னு பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு அந்த மாதிரி தான் தோணுதுன்ட்டாங்க. வக்ரம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்போது, வக்ரம்னா என்னன்னு தெரியுமா அவங்க விஜய் பார்வதி அழகாக சொல்லிட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு கெட்ட ஒரு விஷயத்தை வச்சுட்டு வெளியில் வந்து நடிக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் வக்கரம். அந்த வக்கரத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த மாதிரி சொல்லாத, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், இப்போதைக்கு என்னால் பேச முடியாது, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே காண்டாயிடுச்சு. ஏன் பேச வேண்டியது, நாங்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சகுனி மாதிரி தான். டைரெக்டாக பேச நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வந்து அழுகிறதுக்கே வந்து சோம்பேறித்தனம் போடுற ஆளுன்னு சொல்லியாச்சு. இதுலேயும் வந்து ஒரு விஷயத்தை நேற்று வந்து பெருமையாக சொல்கிறாங்க. என்னவா, நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு இப்போ இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ இல்லை, நான் சின்ன வயசில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசில் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட திருடு வேணும். என்னம்மா அவ்வளோ பச்சையாக சொல்லிட்டீங்க, திருட்டு பழக்கம் அவ்வளோ மோசமானது. இப்போலாம் திருட மாட்டேன் அவங்க சொல்கிறாங்க.
இப்போலாம் திருட மாட்டேன், இப்போலாம் திருடினா போலீஸ் ஜெயிலில் போட்டுவாங்களாம். ஓ போலீஸ் ஜெயிலில் போடுவாங்க, அதனால தான் நீங்கள் திருடல, இல்லைன்னா திருடிப்பீங்க மேலே அப்படின்னா. ஆமாம், நான் சின்ன வயசில் திருடுவேன். எல்லாரோட பேக்லேருந்து கை வைப்பேன். ஒரு பேக்லேருந்தும் பார்த்தீங்கன்னா பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு, இந்த ரப்பர் பேண்டு எல்லாத்தையும் எடுத்துடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. அவங்க தேடுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏம்மா ஒரு குழந்தைய டைமில் அந்த குழந்தை பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஜாமெண்ட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டு நான் பட்ட பாடு இருக்கு, வீட்டுக்கு போனால் அடி பின்னுவாங்களேன்னு சொல்லிட்டு அத்தனை புலம்பிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில சைக்கோன்னு சொல்லுவாங்க, அவங்க திருட்டு ஒரு பழக்கம், அவங்களுக்கு அந்த இது பிடிக்குமா, டோப்பமைன் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி திருட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளை பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணும்போது பார்ப்பாங்களாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா. அதுக்கப்புறம் போய் கொடுத்துருவாங்களாம். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணோம். அதுக்கப்புறம் போய் கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் அங்கே மேட்ரே வருது. அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்பா அவங்க கையில் இல்லை அந்த பொருளாம். ஒரு நாள் அவங்க அம்மா பார்த்தாங்களாம். பார்த்தா வீடு ஃபுல்லாக அவ்வளோ பொருள் இருந்துச்சுறான். எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரசிச்சுட்டு திருப்பி கொடுத்தது வீடு ஃபுல்லாக எப்படி அவ்வளோ பொருள் வரும்? எப்படி காது குத்துறாங்க பாரு மக்களே. ஒரு சில பேர் வந்து அதான் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வச்சுங்க. ஒரு சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. பாருங்க இதுக்குள்ளே போய் அம்மா திட்டிருக்காங்கன்னு. இந்த பொண்ணு சொல்கிறதுலேயே பாதி பொய் இருக்குது. நான் கொடுத்துருன்னு சொன்னதே பொய். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு பார்த்துட்டு அவ்வளோ பொருள் இருந்துச்சான். அதெல்லாம் அவங்க அம்மா வந்து தூக்கி டிச்சில் போட்டாங்க. அது அவங்க அதுக்கு மேலே ஏமா யாருக்கிட்ட எடுத்தியா அவங்ககிட்ட போய் மரியாதையை கொடுன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு நீ வளர்த்துருந்தீங்கன்னா இந்த பொண்ணு இப்படி இருந்துருக்குமா, யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப வந்து எனக்கு வந்துட்டு ஆதரவே கொடுக்கல, நான் அதனால தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள். என்ன தான் இருந்தாலும் பெற்றவங்க தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, நான் கிராஸ் பண்ணும்போது என் கையை பிடிச்சிப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம் என்னை தொட்டு பார்ப்பாங்கன்னு. இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பாசத்தை எப்படி காட்ட முடியும்? இவங்க புரிஞ்சிக்கலாம் அவங்களோட பாசத்தை. இவங்க ரொம்ப மிகுதியாக வந்து ஆசைப்பட்டிருக்காங்க பொழுது. ஆசைக்கு அளவு கிடையாது. ஆனால் என்னென்ன இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் ஒரு சுகத்தை இன்பத்தை காண்றவங்க கிட்ட வந்துட்டு நம்ம போய் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியுமா? சத்தியமாக முடியாது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அழகாக வந்து திவாகரை சொல்கிறாங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் சொல்கிறது பாருங்கள், திவாகரை அரோரா சொல்கிறாங்க. அரோரா அப்படியே கிழிச்சிட்ட மாதிரி அவர் வந்துட்டு லவ்னு தான் சுற்றிட்டு இருக்காரான். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி, அவர் லவ்னு சுற்றிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னென்னு சுற்றிட்டீங்க? லவ் மட்டுமே தான் வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வந்ததுலேருந்து துஷார் படாடி லவ்னு சுற்றுனீங்க. அவர் போனோன்னு ஐயோ போயிட்டாரே என்னால் தான் போனார்னு சுற்றுனீங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கூட இல்லை, ஒரு நாள் தான் அழுதாங்க. பிக் பாஸ் என்னால் முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கமருதீன் சுற்றிட்டு இருக்கீங்க. கமருதீன் வந்து திரும்ப விஜய் பார்வதிகிட்ட போனோன்னே இங்கே வந்து பற்ற வச்சுட்ருக்கீங்க. சூப்பரில் நீங்கள்லாம் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பேசுகிற அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் பிக் பாஸும் சரி விஜய் சேதுபதியும் சரி இந்த வீட்டில் வந்து இவங்க ஆடியன்ஸாக இருக்காங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ மண்டையில் மூளை வேணாம் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த பொண்ணு வந்து வெறும் ஆடியன்ஸாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா, அப்போ பிக் பாஸே சொல்லிட்டாங்கன்னா அப்போது இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல, அப்போ இந்த பொண்ணு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டால் தான் இந்த பொண்ணுக்கிட்டேருந்து கேம் வெளியே வரும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம வஞ்சத்தை தீர்க்கணும், நம்ம பர்சனல் விஞ்சன்ஸை தூக்கணும். என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வில்லி மாதிரி பண்ணுற இந்த அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி கமருக்குள்ளே எப்படியாவது விரிசல் உண்டாக்கணும்னு யாரையும் யூஸ் பண்ணுறாங்களே, அதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.